அன்பினர்களே, இஸ்ரேலிய இராணுவ தளங்களை உளவு பார்த்த ஈரானிய உளவாளிகள் 80 பேர் இன்று வியாழக்கிழமை வரையும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய உளவு வலையமைப்பை முறியடித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர். டெல் அவீவ் மற்றும் ஹைபா நகரங்களை குறிவைத்து ஈரானிய ஒரு உளவு நெட்வொர்க்கை இஸ்ரேல் அதிகாரிகள் தகர்த்திருக்கின்றார்கள். இராணுவ தளங்களிலிருந்து உளவு தகவல்களை சேகரித்ததாக சந்தேகத்தின் பேரில் 80க்கும் மேற்பட்ட ஈரானிய உளவாளிகள் இஸ்ரேலுக்குள் கைது செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகிறார்கள். இஸ்ரேலிய இராணுவ தளங்களிலிருந்து உளவு தகவல்களை சேகரித்ததாக சந்தேகத்தின் பேரில் 80க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக டெல் அவீவ் ஆட்சியின் முன்னாள் மூத்த இராணுவ உளவு பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான சின்பர்ட் மற்றும் இஸ்ரேலிய காவல்துறையினர் ஈரான் சார்பாக உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படும் நபர்களை தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர் என்றும் இந்த சூழலில் இந்த தகவல் வெளியாகிருக்கின்றது. சமீப காலங்களாக இஸ்ரேலிய குடிமக்கள் சில சமயங்களில் வெளிநாட்ட விரும்புகின்றார்கள். ஈரானிய உளவு அமைப்புகளால் சமூக ஊடகங்கள் அல்லது பிற வழிகள் மூலமாக தொடர்பு கொள்ளப்பட்டு இஸ்ரேலின் முக்கிய இராணுவ தளங்கள், விமான தளங்கள் மற்றும் முக்கிய அரசு தலைவர்களின் வசிப்பிடங்களை புகைப்படம் எடுத்தல் அல்லது தகவல் சேகரித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டதாக பல வழக்குகள் பதிவாகியிருக்கின்றது. இதில் அமெரிக்க குடிமக்களும் அடங்குகின்றனர். இஸ்ரேலுக்கு நிரந்தரமாக வாழ்ந்த பட்டியலில் 2025 ஆண்டுக்கான சின்பெட்டின் தரவுகளின்படி ஈரான் தொடர்பான உளவு செயல்களில் ஈடுபட்டதாக 25 இஸ்ரேலியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மீது குற்றப்பத்திரிகை ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த ஆண்டில் மட்டும் சுமார் 120க்கும் மேற்பட்ட உளவு முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவ தரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் இஸ்ரேலிய இராணுவ தளங்கள், அயர்ன் டோம் ஏவுகணை எதிர்ப்பு தளங்கள் மற்றும் அரசியல் தலைவர்களின் அரச இருப்பிடங்கள் குறித்த தகவல்களை சேகரித்து ஈரானிய உளவு அமைப்புகளுக்கு பணத்திற்காக பரிமாறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பெரும்பாலும் சாதாரண குடிமக்கள் பொருளாதார தேவைகளுக்காகவோ அல்லது அறியாமலேயோ இத்தகைய ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் என்பது இஸ்ரேலிய விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் அந்நிய நாட்டு உளவு அமைப்புகளுடன் தொடர்பு கொள்வது மற்றும் அவர்களுக்கு தகவல்களை வழங்குவது கடுமையான தேசிய பாதுகாப்பு மீறல் என்றும் இதற்கு நீண்ட கால சிறை தண்டனை கிடைக்கும் என்றும் தொடர்ந்து எச்சரிக்கப்பட்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய தளங்களை உளவு பார்த்ததாக நூற்றுக்கணக்கான சந்தேக நபர்கள் மீது கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதும் உண்மை. ஆனால் இந்த 80க்கும் மேற்பட்டோர் கைது என்பது தற்போது ஊடகங்களில் விவாதிக்கப்படும் சமீபத்திய உளவு வலை அமைப்புகளின் தொடர் நடவடிக்கைகளின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையாக இருக்க வாய்ப்புள்ளது என்றும் சந்தேகப்படும் நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் முக்கியமான நகரங்களிலும் கேந்திர ஸ்தானங்களிலும் நிறுவப்பட்டுள்ள உளவு படையினர் இத்தகைய தகவல்களை பெற்று அவர்களை கைது செய்வதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூன் 9, 2026 அன்று ஜெருசலம் பகுதியில் வசித்து வந்த 20 வயதுடைய அமெரிக்க குடிமகன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் ஈரானிய உளவு அமைப்பின் பிரதிநிதிகளுடன் தொடர்பில் இருந்ததாகவும் இஸ்ரேலின் முக்கிய மற்றும் பாதுகாப்பான இடங்களை புகைப்படம் எடுத்து அவர்களுக்கு அனுப்பியதாகவும் இஸ்ரேலிய காவல்துறையும் சின்பர்ட் பாதுகாப்பு அமைப்பும் குற்றம் சாட்டியுள்ளன. இவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டு வழக்கும் இயற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இத்தகைய உளவு வேலைகளில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவர்களில் இஸ்ரேலிய குடிமக்கள் பெருமளவு வருகின்றார்கள். பெரும்பாலானவர்கள் சமூக ஊடகங்கள் வழியாக ஈரானிய முகவர்களால் தொடர்பு கொள்ளப்பட்ட இஸ்ரேலிகள் ஆவர் என்றும் பொருளாதார தேவைகளுக்காக இவர்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏப்ரல் 2026 மட்டும் 2 இஸ்ரேலிய விமானப்படை பணியாளர்கள் மற்றும் அயர்ன் டோம் வான் பாதுகாப்பு அமைப்பில் பணிபுரிந்த ஒரு ரிசர்வ் வீரர் உட்பட பலர் ஈரானுக்காக உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் பெரும்பாலும் ஈரானிய உளவு அமைப்புகளால் சமூக வலைத்தளங்கள் மூலம் தூண்டப்பட்டவர்கள் என்றும்
விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஒவ்வொரு பணிக்கும் புகைப்படம் எடுத்தல் அல்லது தகவல் சேகரித்தல், சில டாலர்கள் முதல் நூற்றுக்கணக்கான டாலர்களை பணமாக பெறுதல் வரை இவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு தகவலின்படி 2025 ஆண்டில் மட்டும் ஈரானுடன் தொடர்புடைய உளவு முயற்சிகளுக்காக 25 இஸ்ரேலியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்ந்து இத்தகைய உளவு வேலைகளை தடுத்து வருவதாகவும் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்குள் ஈரானுக்குரிய உளவு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்களை தொடர்ச்சியாக கண்காணித்து கைது செய்யப்படுவார்கள் என்றும் சிலர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. பாருங்க, ஈரானுக்குள்ள உளவு பார்க்கணும் ஆயிரக்கணக்கானவர்கள். இப்ப இஸ்ரேலுக்குள்ளேயும் பார்க்கணும் பாருங்க, காட்டு கொடுக்கிற எட்டப்பன் மொத்தமாக அழிக்கப்பட வேண்டும். அது இவனா இருந்தாலும் பரவாயில்ல. இஸ்ரேல் அவன் தேசத்துக்காக மோதுறான், இவன் பணத்துக்காக காட்டி கொடுக்கிறான். ஈரானுக்குள்ள ஆட்சியை கவுக்குள்ளும் கொண்டு எல்லா வகையான எதிரிகளும் முகாமிட்டு ஈரானுக்குள்ள மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு சாவடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது இன்று கூட நாம் ஏற்கனவே செய்தி வழங்கி இருக்கிறோம். இன்று கூட ஈரானுக்குள் தென்பகுதி ஊடாகவும் மேற்கு பகுதி ஊடாகவும் எதிரிகள் நுழைந்து ஈரானுக்குள் ஆயுதங்களை கடத்தி அங்கு மீண்டும் ஒரு கிளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் செய்து வருகின்றார்கள். அப்ப ஆக இரண்டு அரசுக்கும் உளவாளிகள் தொல்லை மிகப்பெரிய கொசு தொல்லையா இருக்குது. ஈரானுக்குள்ள இன்னும் ஏராளமான உளவாளிகள் பதுங்கி இருக்கின்றார்கள். ஏன் 10-12 வருடங்களாகவும் நிலையாக அந்த நாட்டுக்குள்ள வாழ்றாங்க. இஸ்ரேலுக்குள்ள பாருங்க, பிரான்ஸ்காரன் வந்திருக்கிறானாம், இந்தியன் வந்திருக்கிறானாம், அமெரிக்கன் வந்திருக்கிறானாம். இப்ப பிடிபட்ட இந்த 120+80 200 பேருக்குள்ளும் எந்தெந்த நாட்டுக்காரங்கன்ற தகவல் மட்டும் இன்னும் வெளியாகல. ஆனால் இவர்களுக்கெல்லாம் குறைந்தது 10, 15, 20, 25 ஆண்டுகள் சிறை என்று வழங்கப்படும். ஏன் அந்த சின்ன காசுக்கெல்லாம் எளிய நாய் வேலை தானே இதெல்லாம். இது ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப இவன் இஸ்ரேல்காரன் பரவாயில்ல, அவன நாட்டுக்காரன் தானே, ஒரு 10-20 வருஷத்துல பார்த்து போட்டு விட்டாலும் முட்டுருவான். அந்த ஈரானுக்குள்ள அப்படி இல்லையே, குனிய வச்சு கழுத்த விட்டுறானுல்ல. அப்படியே உசுரை பார்த்து கொள்ளுங்கடா. உசுறு இல்லாம என்னடா பண்ண போறாங்க? அதுல இந்தியனை பத்தி போடமெல்லாம் இதே பிரச்சனை தான் கிடக்கா. எல்லா வகையிலுமே இப்படித்தான் இருக்குது. ராணுவ தளங்களிலிருந்து உளவு தகவல்களை சேகரித்ததாக சந்தேகிக்கப்பட்ட 80 நபர்கள் இஸ்ரேல் கைது செய்திருந்தாலும் மேலும் நாட்டுக்குள் மிகப்பெரிய ஒரு உளவு நெட்வொர்க் இருக்கும் என்றும் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவத்தின் தகவல் பாதுகாப்புத்துறை என்றும் அழைக்கப்படும் பிரிவின் பெயர் குறிப்பிடப்படாத முன்னாள் தலைவரை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகிருக்கின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கின்ற போது இஸ்ரேலுக்குள் என்றுமில்லாதவாறு ஈரான் ஆதரவு கொண்ட உளவு படைகள் மிக துரிதமாக இயங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக இஸ்ரேலுக்கு ஒரு தலைவலியாகவே இந்த உளவு நடவடிக்கை பார்க்கப்படுவதாகவே இன்றைய செய்திகள் இஸ்ரேலுக்குள்ளிருந்து ஒரு ஆக்ரோஷமான செய்தியை அள்ளி வந்திருக்கிறோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.